Taste the Daily. அண்மை செய்தி. ஸ்டாலின் ஆட்சியில் குக்கிராமங்களின் சந்துகளிலும் கஞ்சா தடையின்றி கிடைக்கும் சூழலில் சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கே பெண் கஞ்சாவுடன் வந்தது பரபரப்பையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் மீதான பெரும் கேள்வியையும் எழுப்பியுள்ளது. அண்மை காலங்களில் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தல் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் குக்கிராமங்களின் சந்துகளிலும் கஞ்சா தடையின்றி கிடைக்கும் சூழலில் சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கே பெண் கஞ்சாவுடன் வந்தது பரபரப்பையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் மீதான பெரும் கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கே கஞ்சாவுடன் வந்திருக்கிறார்கள், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் முகாம் நடைபெறும். அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெற்ற குறை தீர்க்கும் முகாமிற்கு ஏராளமான பொதுமக்கள் கோரிக்கை மனுவை எடுத்து வருவார்கள். அப்போது ஒரு சிலர் மண்ணெண்ணெய் கேனை எடுத்து உள்ள தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவார்கள். அந்த காரணத்துக்காக ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலேயே அவர்கள் ஒவ்வொரு மனுதாரர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு முழுமையான சோதனைக்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிப்பார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் ஆட்சியர் நுழைவாயிலில் போலீசார் சோதனை மேற்கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒரு பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு அளிக்க வந்திருந்தார். அந்த பெண் வைத்திருந்த பையில் போலீசார் சோதனை நடத்திய போது அந்த பையில் கஞ்சா பொட்டலம் ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிர்ச்சி அடைந்த போலீசார் அந்த கஞ்சா பொட்டலத்தை பறிமுதல் செய்திருக்கார்கள். அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் கஞ்சவள்ளி பகுதியை சேர்ந்த முத்துலட்சுமி என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த போது அவர் தன்னுடைய பையில் கஞ்சா பொட்டலத்தை வைத்திருந்திருக்கார். சுமார் ஒரு 30 கிராம் அளவிற்கு அந்த கஞ்சா இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நகர காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பெண் சொல்லும்போது தனக்கு தோல் நோய் இருப்பதாகவும் அதற்கு அந்த கஞ்சாவை மேலே தடவுவதற்காக பயன்படுத்துகிறேன் என்று மருத்துவத்துக்காக பயன்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் போலீசார் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். என்றால் அந்த பெண் பயன்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறாரா இல்லை வேறு எது காரணமா என்பதும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் யாரிடம் வாங்கி வந்தார் என்பது குறித்தும் போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது இந்த திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் பரவலாகவே போதைப் பொருள் விற்பனை இருப்பது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அதை மெய்ப்பிக்கும் வகையில் தான் இன்றைய தினம் சாமானிய மக்கள் கையிலேயே கஞ்சா புழக்கத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேலாவது காவல்துறை தொடர்ந்து இது போன்ற கண்காணிப்புகளை விரிவுபடுத்தி போதைப் பொருள் விற்பனையை தடுக்க வேண்டும் என்பதும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.